பிசிஓடி அப்படின்னா என்னன்னா, நம்ம சினை பையில வந்து ஒவ்வொரு மாசமும் ஒரு சினை முட்டை வந்து வளர்ந்து வெடிச்சு வெளியில வரும். இதுதான் ஓவுலேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஓவுலேஷன் வந்து சிலருக்கு வந்து கருமுட்டை நல்லா வளரும், வெடிச்சு வெளியில வராது. ஸோ ஓவுலேஷன் ஆகாது. ஓவுலேஷன் ஆனாதான் பீரியட் வந்து ரெகுலரா வரும். ஸோ ஓவுலேஷனே ஆகலை அப்படிங்கும் போது இர்ரெகுலரா இருக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து வர்றதுக்கு மெயின் ரீசன் வந்து ஜங்க் ஃபுட்ஸு, பேக்கெட் ஃபுட்ஸு, அது மாதிரி வந்து பார்த்தோம்னா சுகர் அண்ட் மைதா பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்கிறது, லேட் நைட்டில் சாப்பிட்றது, லேட்டாக தூங்குறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது பிசிஓடி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சிலர் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இதெல்லாமே ஒரு ரீசனாக இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ரெகுலரா வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து ஒரு நாளைக்கு 1 ஹவராவது இருக்கணும். எக்ஸசைஸோ இல்லை வாக்கிங்கோ ஏதோ ஒன்று நம்ம பண்ணணும். அது மாதிரி கரெக்டான மெடிசன்ஸ் பிளஸ் டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்றது மூலயமா உங்களாலையும் வந்து பிசிஓடியை நேச்சுரலா ரிவர்ஸ் பண்ண முடியும்.